அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆரம்பித்து பாண்டிச்சேரியில் எம்ஜிஆர் சந்தித்த முதல் பொதுத் தேர்தல் 1974 நடந்தது. பார்லிமெண்ட் தொகுதிக்கு இடைத்தேர்தலும் அப்போது நடந்தது. பாண்டிச்சேரியில் மீனவர் குப்பத்தைச் சேர்ந்த 27 வயதாகும் கோவிந்தசாமி என்ற இளைஞர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர். எம்ஜிஆரின் தலைமையில்தான் தன் திருமணம் நடக்க வேண்டும் என்பதில் அவர் மிகவும் பிடிவாதமாக இருந்தார். அவரும் அவரது பெற்றோரும் இது குறித்து கடிதங்கள் எழுதியிருந்தனர். என்ன காரணமோ தெரியவில்லை, எம்ஜிஆரின் பார்வைக்கு அவை வரவில்லை. 2 வருடங்கள் ஆகிவிட்டன. கோவிந்தசாமியின் பெற்றோர் மற்றும் உறவினர் பாண்டிச்சேரியிலிருந்து புறப்பட்டு நேராக ராமாவரம் தோட்டத்துக்கு வந்துவிட்டனர். அன்று எம்ஜிஆரை பார்க்க நிறைய கூட்டம் காத்திருந்தது. எம்ஜிஆரை அவர்கள் சந்திக்க நேரம் வாங்கி கொடுத்தேன். எங்க மகன் கோவிந்தசாமி உங்க தீவிர ரசிகன். உங்க தலைமையில தான் தனக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்பதில் மிகவும் தீவிரமாக இருக்கிறான். நாங்க எழுதின லெட்டருக்கு உங்க தரப்புல இருந்து பதில் ஏதும் வராததால பித்து பிடித்தவன் போல இருக்கிறான். கடலில் மீன் பிடிக்க சரியாக போவதே இல்லை. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எங்க மகனுக்கு திருமணம் நடத்தி வச்சு அவனை காப்பாத்தணும் என்று கேட்டுக்கொண்டனர். மீனவர் கோவிந்தசாமி தன் மீது கொண்டிருந்த வெறித்தனமான ஈடுபாடு எம்ஜிஆரை பாதித்து விட்டது. விரைவில் பொது தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக நான் பாண்டிச்சேரி வர இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் அப்போது அங்கு வந்து என்னை சந்தியுங்கள். நான் தாலி எடுத்துக் கொடுக்க கோவிந்தசாமி மணமகளுக்கு கட்டுவார். திருமணம் நல்லபடி நடக்கும் என்று உறுதியளித்தார் எம்ஜிஆர் அவர்கள். தங்கள் கோரிக்கையை எம்ஜிஆர் மறுக்காமல் ஏற்றுக்கொண்டதால் அந்த மீனவர் நண்பர் மிகுந்த திருப்தியோடு ஊர் திரும்பினர். பாண்டிச்சேரியிலும் தமிழ்நாட்டை போன்று அனைத்து இந்திய அண்ணா திமுக சந்தித்த முதல் பொது தேர்தல் அது. தேர்தல் பிரச்சாரத்துக்கு வேனிலும் காரிலும் நாங்கள் பாண்டிச்சேரி போய் சேர்ந்தோம். டி. ராமச்சந்திரன், ராமசுவாமி ஆகியோர் அங்கு வேட்பாளர்கள். முதலிலேயே தீர்மானித்தபடி முதலில் தீவிர ரசிகன் கோவிந்தசாமியின் திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டு பின்னர் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கலாம் என்று முடிவெடுத்திருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். அதேபோல பாண்டிச்சேரியில் எம்ஜிஆருடன் நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு மீனவ குப்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஏற்கனவே வந்து காத்திருந்தனர். எம்ஜிஆர் உள்ளறையில் இருந்தார். கோவிந்தசாமியின் பெற்றோரிடம் மணமகன் மணப்பெண்ணை வரச் சொல்லுங்க, தலைவர்கிட்ட மணமக்களை அழைச்சிட்டு போகணும் என்றேன். கோவிந்தசாமியின் பெற்றோர் தயங்கினர். என்ன விஷயம், எங்கே அவங்க என்று கேட்டேன். மன்னிக்கவும், எங்கள் குடிசைக்கு எம்ஜிஆர் நேரில் வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் கோவிந்தசாமி கல்யாணம் பண்ணிக்குவேன் என்பதில் தீவிரமாக இருக்கிறான் என்றார். எப்படியா அது முடியும்? உங்க குப்பத்துக்கு மணல்ல கொஞ்ச தூரம் போகணும். மணல்ல வண்டி வராதியா என்றார் ராமசுவாமி. பாத நெடுக நாங்க மணலிலே செடி தழைகளை போடுகிறோம், அது மேல வண்டி ஓட்டிக்கிட்டு வந்துடுங்க என்றனர். உள்ளே எம்ஜிஆரிடம் போய் நடந்த விஷயத்தை முழுமையாக சொன்னேன். சிறிது நேரம் யோசித்து விட்டு சரி போகலாம், கிளம்புங்கள் என்றார் எம்ஜிஆர் அவர்கள். நீங்க அங்க போகிறது கஷ்டம் அண்ணே. வண்டி கடற்கரை மணல்ல நின்று போனால் இந்த வெயில்ல நீங்க நடந்தாகணும். 2 கிலோமீட்டருக்கு மேல தூரம் இருக்கு. நான் விசாரிச்சேன் என்றேன். என்ன ராமகிருஷ்ணா பேசுற நீ? ஒரு ரசிகன் என் மேல உயிரை வச்சிருக்காரு. நான் வந்தாதான் வாழ்க்கை, இல்லைன்னா உயிரையே விடுவேன்னு சொல்றாரு. நான் போய் தான் ஆகணும். வண்டி வழியிலே நின்று போனா நடந்து போகலாம். நான் தயார், போய் ஏற்பாடு பண்ணி என்றார். அவர்கள் குப்பத்துக்கு மெயின் ரோட்டிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் கடலை ஒட்டி மணலில் செல்ல வேண்டும். அம்பாஸ்டர் போன்ற காரில் சென்றால் சக்கர மணலில் அகப்பட்டுக் கொள்ளும். எனவே மணலிலும் பத்திரமாக பயணம் செய்யும் அளவிற்கு 4 வீல் டிரைவ் எனப்படும் 4 சக்கரங்களும் ஒன்றாக இயங்கும் ஜீப்பில் செல்வது என்று முடிவு செய்தோம். எம்ஜிஆர் மற்றும் தர்மலிங்கம், நான் 3 பேர் ஜீப்பில் செல்வது. டிரைவர் ராமசுவாமி வண்டியை ஓட்டுவார். அதற்கு பின்னால் மற்றொரு ஜீப் டிரைவர் கதிரேசன் ஓட்டி வருவார். வழியில் முதல் ஜீப்புக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் எம்ஜிஆர் அடுத்த ஜீப்புக்கு மாறிக்கொள்வார் என்ற அளவில் பிளான் போட்டோம். திறந்த ஜீப் என்பதால் எம்ஜிஆரும் நல்ல வெயிலில் நின்று கொண்டே வந்தார். கடலை ஒட்டி அலைகள் வரும் இடத்தை தாண்டிய ஈரமான மணல் பகுதியில் ஜீப் சென்றது. கடலை ஒட்டி வழி நெடுக பல மீனவர்கள் நின்று கொண்டு இருந்தனர். பல இடங்களில் செடிகள் தழைகள் அந்த பாதையில் போட்டிருந்தன. பாதி வழியில் நான் பயந்தபடி எங்க ஜீப் மணலில் சிக்கி நின்று விட்டது. டிரைவர் ராமசுவாமி எவ்வளவோ முயன்றோம். ஜீப்பின் சக்கரங்கள் நின்ற இடத்திலேயே சுற்றி சுற்றி மணலை தள்ளின. வழியில் காத்திருந்த மீனவ நண்பர்கள் உடனே உதவிக்கு வந்தார்கள். எம்ஜிஆர், நான், தர்மலிங்கம் 3 ஜீப்பை விட்டு கீழே இறங்கினோம். பலர் ஒன்றாக ஜீப்பை அப்படியே தூக்கி வேறு இடத்தில் வைத்தார்கள். 15 நிமிட தாமதத்துக்கு பிறகு மீண்டும் எங்கள் பயணம் தொடர்ந்தது. கோவிந்தசாமியின் மீனவ குப்பத்தை எங்கள் ஜீப் அடைந்தபோது ஒரு பெரிய கூட்டம் ஓடி வந்து எம்ஜிஆரை வரவேற்றது. குப்பத்தில் மேடான ஒரு இடத்தில் சிறிய பந்தல் போட்டியிருந்தனர். மணமகன் கோவிந்தசாமி ஓடி வந்து எம்ஜிஆர் காலில் விழுந்தார். 2 வருடமாக வளர்ந்த நீண்ட கருப்பான அடர்த்தியான தாடி, சுருட்ட முடி, நல்ல கருப்பாக இருந்தாலும் முகத்தில் ஒரு கலை தெரிந்தது.
அவரை வாரி அணைத்துக் கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள். ஏம்பா, நீ மாப்பிள்ளையாச்சே, எதுக்கு தாடியெல்லாம் வச்சிருக்க என்று கேட்டார் எம்ஜிஆர். நீங்க வராம நான் தாடி எடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணியிருந்தேன் தலைவா. இப்போ நீங்க வந்துட்டீங்க, இதோ ரெடியாகி வந்துடுறேன் என்றார் கோவிந்தசாமி நன்றி பெருக்கோடு. அருகிலேயே ஒரு நாவிதர் தயாராக காத்துக் கொண்டு இருந்தார். எங்கிருந்தோ ஒரு நாற்காலி வரவழைக்கப்பட்டது. எம்ஜிஆரை அதில் உட்காரும்படி கேட்டுக்கொண்டனர். அவருக்கு என்ன கொடுப்பது என்று அவர்களுக்குள் குழப்பம். கோலி சோடா, கோழி கலர் என்று கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தனர். ஒரு வாய் குடித்துவிட்டு பாட்டிலை என்னிடம் கொடுத்து விட்டார். அமைதியாக உட்கார்ந்து அங்கு நடப்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். 10 நிமிடத்தில் மணமக்கள் தயாராகி எம்ஜிஆரின் காலில் விழுந்து வணங்கினர். எம்ஜிஆருக்கு சால்வை அணிவித்து மாலை போட்டு மரியாதை செய்தார் கோவிந்தசாமி. எம்ஜிஆர் முன்னிலையில் மணமக்கள் மாலை மாற்றிக் கொண்டனர். எம்ஜிஆர் தாலி எடுத்துக் கொடுக்க அதை மணமகள் கழுத்தில் கட்டினார் கோவிந்தசாமி. அங்கிருந்த மீனவர் குப்பத்து நண்பர்கள், உறவினர்கள் மகிழ்ச்சியில் கைத்தட்டினர். எம்ஜிஆரின் உதவியாளர் சபாபதி எம்ஜிஆரிடம் 2 கவர்களை கொடுத்தார். மணமகனுக்கும் மணமகளுக்கும் ஆளுக்கு 1000 ரூபாய் பரிசளித்தார் எம்ஜிஆர் அவர்கள். திருமணம் முடிந்ததும் அங்கிருந்த அனைவரும் எம்ஜிஆரை சூழ்ந்து கொண்டு பலர் அவருடன் கை குலுக்கினர். அனைவரிடமும் விடை பெறுவதற்கு முன் புதுமண தம்பதியினரை அழைத்து ஒருத்தர நன்றா புரிந்து கொண்டு ஒற்றுமையாக குடும்பம் நடத்துங்க, கிடைக்கிற பணத்துல சந்தோஷமா இருங்க என்று வாழ்த்தினார் எம்ஜிஆர். நேரில் வந்து வாழ்த்தியதில் அவர்களுக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி. எல்லோரிடமும் விடை பெற்று மீண்டும் ஜீப்பில் நாங்கள் ஏறிய போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாழ்க என்று கோஷமிட்டனர். 100கணக்கான மக்கள் 2 கை கூப்பி வணக்கம் தெரிவித்தனர். மாப்பிள்ளையும் பெண்ணும் ஜீப்பின் பின்னாடி ஓடி வந்தனர். நாங்கள் பத்திரமாக போய்க்கொள்வோம், இங்கு வந்துள்ள எல்லா பெரியவர்களையும் வணங்கி ஆசி பெறுங்கள் என்று அவர்களை திருப்பி அனுப்பினார் எம்ஜிஆர். ஒரு ரசிகனுக்காக, அவருடைய மகிழ்ச்சிக்காக இந்த அளவு சிரமங்களை வேறு யாராவது எடுத்துக்கொள்வாரா? பிஸியான நேரத்திலும் இவ்வளவு தூரம் மணலில் ரிஸ்க் எடுத்து பயணம் செய்து தன் பொன்னான நேரத்தை செலவிடுவாரா என்ற கேள்விகள் எழத்தான் செய்யும். ஏழைகளின் மனதை, அன்பை எம்ஜிஆரை போல புரிந்து கொண்டவர் வேறு யாரும் இல்லை.